ஒரு படிமமாக ஒரு அடையாளமாக நமக்கு உடனே உனக்கு கொடுக்குறத கவிதைகள் கொடுக்குது. நான் ரொம்ப நாள் கழித்து கவிதை படிக்கிறேன். எனக்கும் கவிதைக்கு ரொம்ப தூரம். நான் பதறிடுவேன். நான் வாரமலரில் கடைசி பக்கத்தில் எப்போ கவிதை போட ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து கவிதை போடுறதை படிக்கிறது நிப்பாட்டிட்டேன். நான் வேண்டாம்னு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கவிதை புத்தகத்துக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு பரிசு கொடுப்பது, ஒன்றுக்கு மேலாக ரெண்டுக்கு பரிசு கொடுப்பது பாராட்டுக்குரியது. இதற்கிடையில் ஒரு நாவலும் இருக்குது, வரலாற்று நாவல் மனிதன் எழுதினதை போல ஷியாமலா அவர்கள் எழுதியிருக்கிற நாவல். அது ஒரு மலை கிராமத்தை பற்றிய நாவல். அப்போ ஒரு மலை கிராமத்தை பற்றிய ஒரு நாவல் இத்தனைக்கு நடுவில் எனக்கு இந்த புத்தகங்களில் ரொம்ப ஈர்த்தது. ஒரு புத்தகம் அட்டை தானே ஈர்க்கும், அப்படி நான் ஈர்த்தது வடிவேலுவும் வள்ளுவரும்னு போட்ட அட்டை. அந்த புத்தகத்தை நானாக போய் கௌரவ பதிப்பகத்தில் அண்ணன் டேபிள் வச்சுருந்தார், நான் தூக்குனேன் கையில். எப்பொழுதும் ஒரு படத்துக்கு கதை யோசிக்கிறது அப்புறம், கதாநாயகன் யோசிக்கிறது அப்புறம், முதல்ல தலைப்பு யோசிக்கணும். தலைப்பு யோசித்து தலைப்பு ஈர்த்தா கண்டிப்பாக அதில் பாதி பேர் தியேட்டருக்கு உள்ளே வந்துடுவான். அந்த மாதிரி அந்த புத்தகம் வடிவேலும் வள்ளுவர் இருக்குல்ல, அந்த புத்தகத்துக்கு வடிவேலுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனால் வடிவேலை ஒரு வள்ளுவர் கெட்டப்பில் போட்டு அந்த புத்தகத்தை பார்த்த உடனே கையில் எடுக்க வைக்கிறது இருக்குல்ல, அந்த புத்தகம் வள்ளுவரும் சாக்ரட்டிஸும்னு பேசுது, அந்த புத்தகம் வள்ளுவரும் பெரியாரும் பேசுது, அந்த புத்தகம் வள்ளுவரும் கலைஞரும் பேசுது. வள்ளுவரும் கலைஞரும் பேசுகிறதுல ஒரு ஆச்சரியமான செய்தி இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் பாடநூல் திட்டத்தில் பாடத்தில் திருக்குறளை திருக்குறளை மனப்பாட பகுதியாக வைத்தது கலைஞரின் ஆட்சி காலத்தில் தான்ங்கிற ஒரு செய்தி அந்த புத்தகத்தில் இருந்துச்சு. நான் நினச்சேன், இப்போ இதை சொன்னோம்னா இதையும் கலைஞர் தான் செஞ்சாரா அப்படி நான் எரிச்சலாவானே, இதை வேறு இப்போ சொல்ல வேண்டிய லிஸ்ட்டில் ஒன்று புதுசாக சேர்ந்துருக்கேன்னு நினச்சேன். அப்படி ஒரு புத்தகம் என்பது வெறுமனை அந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் மட்டும் இல்லாமல் 100 செய்திகளை வேறு வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது. அதில் ரொம்ப நாள் கழித்து ஒரு மரபு கவிதையாக சந்தத்தோடு நான் படித்து 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 மகிழ்ந்த புத்தகம் என்பது அப்பா என்னும் அமுத சொல்லு, பாவலர் கருமலை தமிழாளர் எழுதின புத்தகம். ஏன்னா இப்போ யாரும் மரபு கவிதை எழுதுறதில்லை, யாரும் ஓசை நயத்தோட கவிதை எழுதுறதில்லை. எதனால் புதுக்கவிதை எழுத ஆரம்பித்தோம்? என்ன எல்லா இலக்கணமும் படிச்சிட்டோமா? இல்லை, அதை படிக்க வேண்டாங்கிறக்கா புதுக்கவிதை எழுத ஆரம்பித்தோம். புதுக்கவிதை எழுத ஆரம்பித்தா ரொம்ப வரி யோசிக்க வேண்டியது இருக்குது. சரி ஹைக்கூங்கிறாங்க, அதை எழுதிடுவோம் 3 வரியில்னு அதுக்கு வந்துட்டாங்க எல்லோரும். அப்போ அது ஹைக்கூவோ லிமரிக்குவோ ஜப்பானிய கவிதையோ தெரிய வேண்டியதில்லை, அது சுருக்கமாக 4 வரி எழுதினா போதும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்தது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு கவிதையாக ஓசை இணையம் கெடாமல் எழுதப்பட்ட புத்தகமும் பரிசு வாங்கிய புத்தகங்களில் ஒன்று அப்பா என்னும் அமுத சொல் என்பது மேலும் மகிழ்ச்சி அளிச்ச விஷயம். இதில் நான் பெரட்டி பார்த்து ஐயோ இது இப்போதைக்கு படிக்க முடியாது அப்படின்னு வச்ச நிஜமாகவே ஒரு ஆய்வு நூல் எது அப்படின்னா 10 பாட்டுங்கிற புத்தகம். அது முனைவர் பட்டத்துக்காக எழுதப்பட்டது. ஒரு ஆய்வு நூல்லாம் நிஜமாகவே ஒரு ஆய்வு நூல் கலந்து எல்லாவற்றையும் பற்றி ஏன் 10 பாட்டுன்னு அழைக்கப்பட்டது என்பதில் தொடங்கி தொல்காப்பியத்தின் துணை இல்லாமல் சங்க இலக்கியம் படிப்பது எப்படி என்கிற வரைக்கும் வெவ்வேறு தலைப்புகளில் அந்த புத்தகம் அலசி கொண்டே இருக்கிறது. இப்போ இத்தனை புத்தகம் பரிசு பெறுகிறது, இத்தனை எழுத்தாளர்கள் கூடியிருக்கிறார்கள், இத்தனை எழுத்தாளர் குடும்பம் மகிழ்கிறது. எழுத்தாளரை நாம் ஏன் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம நினைவு கொள்ள வேண்டிய ஒரே ஒருத்தர் யாருன்னா, எழுத்தாளர்களாக இருந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள். லியோ டால்ஸ்டாய் ஏன் இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் கொண்டாடப்படுகிறார்? அவர் வாழ்ந்த காலம் ஒரு 82 வருஷம், அதுக்கப்புறம் வருஷம் ஒரு 82 ஆச்சு. 160 ஆண்டு காலம் கழித்தும் லியோ டால்ஸ்டாய் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறார். எதற்காகனா, அவர் எழுதிய எழுத்துக்களுக்காகவா, அவர் அண்ணா கரீனாக்காகவா, அவருடைய வாரன் பீஸுக்காகவா? அப்படின்னா லியோ டால்ஸ்டாயை எத்தனை பேர் இங்கே வந்திருக்க இளைஞர்கள் படிக்க முடியும்னு தெரில. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் லியோ டால்ஸ்டாய் பற்றி பேசிய ஒரு பேச்சு 1.25 மணி நேரத்திற்கு யூடியூப்பில் இருக்குது. அதை எடுத்து பாருங்கள், எப்போ முடியுமோ அப்போ கேளுங்க. ஒரு மிகச்சிறந்த பேச்சு எஸ் ராமகிருஷ்ணனுடைய பேச்சு. எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் இயல்பாகவே பிடிக்கும். என்னென்னா, எழுத்தாளர் என்கிற கிரீடத்தை தலையில் வைத்து கொள்ளாத மிகச்சில எழுத்தாளர்களும் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு ஆள். ஏன்னா எல்லாருமே உடனே என்னென்னா 20 ரூபா புளிச்ச மாவு பேக்கெட்டு போய் அடி வாங்குவாங்க, ஆனால் காலையில் ஆசீர்வதிக்கிற மூடில் இருப்பாங்க எல்லாரையும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மிக இயல்பான மனிதராக இன்னும் தன் கால் தரையில் பாவி நடந்து கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர். அவர் லியோ டால்ஸ்டாய் பற்றி எழுதும்போது அந்த உரையினுடைய இறுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவார். லியோ டால்ஸ்டாய் வாழ்ந்த காலத்தில் ரஷ்யாவில் ஒரு இனக்குழு இயற்கையை வழிபட்டது. இயற்கையை வழிபடுவது என்பது மதத்திற்கு எதிரானது. அதனால் ருஷ்ய அரசாங்கம், ரஷ்யாவுடைய கவர்மெண்ட்டு, ரொம்ப ருஷ்ய அரசாங்கம்னா கேட்காம போயிடுவான், அவனுக்கு என்னென்னு புரியாது. ரஷ்யன் கவர்மெண்ட் இவர்களை வெளியேற சொல்லுது. 20,000 பேர் இருக்காங்க அந்த இனக்குழுவில்.
20,000 பேரும் வெளியேறிருங்க நாட்டை விட்டு. நீங்கள் தான் கிறிஸ்துவத்தை நம்ப மாட்டேங்கிறீங்களே, கிறிஸ்டியானிட்டி உங்கள் மதம் இல்லையே, நீங்கள் இயற்கையை வழங்குறவர்களாச்சே, வெளியேறியிருக்குன்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்கே போவோம் நிற்கிறான். அவன் எல்லாம் சாதாரண குடிமக்கள். அவர்களுக்கு எதிர்த்து யாரும் குரல் எழுப்பலை. யாராவது தன்னை ஆதரித்து குரல் எழுப்ப மாட்டார்களா என்று அவர்கள் காத்து கொண்டிருந்த பொழுது அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவது தவறு என்று முதல் குரல் எழுப்பிய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் தான் குரல் எழுப்புறார். அரசாங்கம் சொல்லுது டால்ஸ்டாய் நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அவர்களை தண்டிக்கலை. இந்த நாடு கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவத்தை நம்புகிறவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கலாம், மற்றவங்கெல்லாம் வெளியேறுங்க அப்படிங்குது. உங்களுக்கு ஒரு காலை கெடு தர்றோம், அதுக்குள்ளே வெளியேறிங்க அப்படின்னா இப்போ எங்கே போகிறது, யார் ஏற்றுக்குவா? அப்படின்னா இன்று போலவே அன்றும் அகதிகளாக வந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு தயாராக இருந்தது கனடா தான் தயாராக இருந்துச்சு. எல்லா காலமும் கனடா தான் எவரெல்லாம் அகதிகளாக வருகிறார்களோ அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்கின்ற நாடாக இருந்திருக்கிறது. இப்போ இவர்களை இங்கேருந்து அனுப்பணும் கனடாவுக்கு. என்ன விளங்கும் போது டால்ஸ்டாய் அறிவிக்கிறாரு, நான் புதிதாக ஒரு நாவல் எழுதுகிறேன், பதிப்பாளர் எவர் பணம் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்குவேன். அது ருஷ்ய மொழியில் மட்டுமல்லாது பிரெஞ்சிலும் ஆங்கிலத்திலும் ஒரே நேரத்தில் வெளியிடலாம்னு அறிவிக்கிறாரு. அப்போ ஒரு எழுத்தாளன் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்துருப்பான் நினச்சி பாருங்க. எதுக்குடா அந்த பணம்னு கேட்டால், இந்த 20,000 பேரை கனடாவுக்கு அனுப்பணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும், நான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேங்கிறாரு. பதிப்பாளர் பணம் கொடுக்குறாரு. பதிப்பாளர்கிட்ட பணம் வாங்கி தன் மகனின் தலைமையில் இவர்களை பத்திரமாக கொண்டு போய் கனடாவில் விட்டு வா அப்படின்னு சொல்லி லியோ டால்ஸ்டாய் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு எழுதின நாவல் தான் ரிசரக்ஷனுங்கிற புத்துயிர்ப்புங்கிற நாவல். அப்போ ஒரு எழுத்தாளன் எதுக்காக கொண்டாடுறோம்னா, அவன் வெறும் எழுத்தாளன் மட்டும் இல்லை, அவன் இந்த சமூகத்துக்கான மனிதன். இந்த சமூகத்தில் இவன் ஒடுக்கப்படுகின்றானோ அவனுக்கான முதல் குரலாக நிற்க வேண்டியவன் தான் எழுத்தாளன். அப்படி இன்னும் ஒரு ஆள் லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் தான் நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் இருந்த காந்திக்கு அங்கேருந்து திருக்குறளை சொன்னவர். காந்தி உங்கள் ஊரில் ஒன்று இருக்குது திருக்குறள்னு ஒன்று, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அதுன்னு காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தியது டால்ஸ்டாய் தான் அறிமுகப்படுத்துகிறார். நம்ம மோடிக்கு திருவள்ளுவர் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இங்கே தான் இருக்காரு ஆனால் தெரியல இல்லைங்கிற மாதிரி அங்கேருந்து அவர் அறிமுகப்படுத்தினவர் அவர். அப்படி டால்ஸ்டாய்க்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. இத்தனை அறிந்த டால்ஸ்டாயை நாம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து மீண்டும் பேசி கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய எழுத்தோடு சேர்ந்த அவருடைய வாழ்வு தான்.